மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம காவேரியும் விஜயும் கார்ல போய்க்கிட்டே இருக்கும்பொழுது, காவேரி வந்து எனக்கு வளையகாப்புலாம் தேவையில்லை. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நடுப்புற வளையகாப்பு கொண்டாடினா எல்லாருமே என்ன பேசுவாங்க? அது மட்டும் இல்லை, ஆபீஸில் நம்ம 6 மாசத்துல ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறோம்னு கஸ்டமருக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் என்ன நினைப்பாங்க? நம்ம இப்படி ஒரு ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க என்னடானா வளையகாப்பு ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆரம்பத்தில் காவேரி சொல்ல, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. 7 மாசத்துல எல்லாருமே வளையகாப்பு பண்ற விஷயத்தை தானே நம்ம பண்ண போறோம், அதனால கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. இப்ப எல்லாருமே டென்ஷனா இருக்கிறாங்க. இப்படி ஒரு விழா மட்டும் நடந்ததுன்னா எல்லாரோட மூடும் வந்து நல்லா ஆயிடும் அப்படின்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம காவேரி ஒத்துக்கிறாங்க. இங்க இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இங்க நம்ம விஜயோட பாட்டி நடந்து வரும்பொழுது மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. விஜயோட சித்தி தான் பார்த்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம கார் இருக்கான்னு போய் பார்க்குறாங்க. அங்க காரும் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம காவேரியோட அம்மாவும் அக்காவும் அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சு வந்து தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இவங்க சொல்லிடுறாங்க. டாக்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே வருவாங்க, அதுக்குள்ளே இவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இந்த பக்கம் வந்து நம்ம சிந்து, முத்துமலர் இவங்க எல்லாமே பார்க்குறாங்க. உடனே முத்துமலர் நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னு சிந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஓடி போய் பாலில் சர்க்கரை அதிகமாக போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை குடித்த உடனே பாட்டிக்கு நல்லா ஆயிடுது. அதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லோ சுகர் ஆகிருக்கும், அதனால தான் மயங்கி விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வராங்க. டாக்டரும் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோ சுகருங்கிறதுனால தான் இப்படி ஆகிருக்கு, அதுதான் வீட்லேயே ஒரு டாக்டர் வச்சுருக்கீங்களாட்டுக்கு, இந்த பொண்ணு கரெக்டாக தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நல்லா தான் பண்ணியிருக்கு அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் தாத்தாவுக்கு எல்லாத்துக்கும் இந்த நடந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. ஸோ இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.